நேத்தே சொன்ன மாதிரி தான் ப்ரோ, 2026ல ரெண்டே பேருக்கு இடையில தான் போட்டி. அதே மாதிரி இந்த சீசன் 9 பொறுத்தவரைக்கும் ரெண்டே பேருக்கு இடையில தான் போட்டி. ஒன்னு நம்ம நடிப்பு அரக்கன், இன்னொன்னு நடிப்பு அரசன். யாரு ப்ரோ அந்த நடிப்பு அரசன் கேட்டீங்கன்னா தெரியாது. எங்க அண்ணன் நடிப்பு அரசன் தெரியாது. வீட்டுக்குள்ள இருக்கார்ல சபரிநாதன், அவர் தான் நடிப்பு அரசன். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள நம்ம நடிப்பு அரக்கன் நடிக்கிறத விட நடிப்பு அரசன் தான் தாறுமாறா நடிச்சிட்டு இருக்காப்ல. ஏதாவது ஒரு இடத்துல சண்டை நடந்துச்சுன்னா அங்க போய் அப்படி நின்று பாக்குற மாதிரி பார்த்துட்டு ஒரு சவுண்டை மட்டும் விடுவார், ஓ அப்படின்னு கத்திட்டு எல்லாரும் அட்டென்ஷனையும் தான் பக்கத்துல திருப்பிட்டு நடந்து போயிருவார். அங்க ஒரு கருத்துக்களையும் சொல்ல மாட்டார், ஒரு முடிவும் சொல்ல மாட்டார், நடந்து போயிருவார். அதே மாதிரி வீட்டுக்குள்ள அங்க கிச்சன்ல சமைச்சு எல்லாம் முடிச்சிருப்பாங்க. ஆனா இவர் கரண்டையை பிடிச்சிட்டு அப்படியே கிண்டிட்டே இருப்பார். என்ன கிண்டுறாருன்னு பார்த்தா வெறும் பச்சை தண்ணியை கிண்டிட்டு இருப்பாரு. அந்த லெவலுக்கு வீட்டுக்குள்ள தாறு மரண நடிப்புகளை போட்டு நடிப்பு அரக்கனை விட ஒருபடி மேல போய் ஓட்டுக்களை வாங்கி குமிச்சிட்டாரு ப்ரோ. தட்டி தூக்குனாரா இல்லையா? தண்ணி பழத்தெல்லாம் தூக்கி தூரப்பட்டாச்சு காய்ஸ். இதுக்கப்புறம் தண்ணி பழம் பக்கத்திலே வர முடியாது. தண்ணி பழம் ஃபேன்ஸா நீங்க? வாய்ப்பே இல்லை. எங்க அண்ணன் நடிப்பு அரசன் தான் இதுக்கப்புறம் கெத்து. நேற்று வரத்துக்கு அபிஷியல் ஓட்டில் யாரு ஃபர்ஸ்ட்ல இருந்தா? தண்ணி பழம். இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா? சபரிநாதன். அப்போ டைட்டில் கொடுத்துடலாமா? எனக்கு தெரிஞ்சு இப்போவே டைட்டில் கொடுக்குறது நல்ல நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இவனை ஏதாவது சண்டையை போட்டால் அந்த சண்டை அளவு கூட நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு சண்டையில் ஸ்டார்ட் பண்ணுறானோ ப்ரோ, இது ஏதாவது மினி பஸ் மாதிரி ஒரு சண்டையில் ஸ்டார்ட் பண்ணுறானோ அப்படியே ஒரு முக்கா போய் இன்னொரு சண்டையில் போய் நிற்கானுவேன். சரி இந்த சண்டையில் முடிச்சிருவானு பார்த்தா அப்படியே திருப்பி யூட்டன் போட்டு அங்கே எங்கேயோ போய் இன்னொரு சண்டையில் போய் நிற்கானுவேன். சரி இந்த சண்டையிலாச்சும் முடிச்சிருவான்னு பார்த்தா அங்கே அப்படியே போயிட்டு இருக்கானோ இன்னொரு சண்டையில் போய் நிற்கானுவேன். அங்கேயாச்சும் முடிப்பானு பார்த்தா அங்கே மாற்றி மாற்றி மாதிரி ரெண்டு பேர் அடிச்சு அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. சரி அங்கேயாச்சும் முடிப்பான்னு பார்த்தா அங்கேயும் முடிக்காம அப்படியே போயிட்டு இன்னொரு சண்டையில் போய் நிற்கிறாங்க. கேமராவுங்க இந்த மாதிரி சண்டையை கடந்து போய்கிட்டே இருக்கானோ ப்ரோ. அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வைக்க முடியும்? ஈவினிங் வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான பஞ்சாயத்து வந்துச்சு. சரி நான் ஓகே ஆர்வமாக உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தா ஒரு சண்டையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சண்டை போது அந்த சண்டை எங்கே போய் முடிஞ்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சண்டையை போடுறாங்க. அதனால இப்பவே நம்ம நடிப்பு அரசனுக்கோ நடிப்பு அரக்கனுக்கோ கப்பை கொடுக்கறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்ம ஓட் லிஸ்ட்டை பற்றி பார்த்துடலாமா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல தம்பிக்கு ஒரு சின்ன உதவி, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். பார்த்து தட்டி விடுங்க, முக்கியமாக லைக்கை போட்டுக்கோங்க. சரி அன்அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம திவாகர் அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காப்ல. எப்படி திவாகர் அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காப்ல. ஒரு 93,000 ஓட்டுகள் 2 நாட்களில் 1,00,000 ஓட்டுகளை தொட போகிறாங்க. என்ன ப்ரோ அப்போ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க போலையா? என்ன டாஸ்க்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த வாரம் எண்டுக்குள்ள 2,00,000 ஓட்டுகள் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தர்பூஸ் இருக்கும். எப்படி இந்த இடத்துல ஒரு தர்பூஸ் இருக்கும் நண்பர்களே, தர்பூஸ் இருக்கும், தண்ணி பழம். ஸோ வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போகிற ஸ்பீடை பார்த்தா அப்படி தான் இருக்குது. 2 நாளில் 1,00,000 ஓட்டுகளை பறக்க வச்சிருக்கீங்க. எங்கேருந்து போடுறீங்க? உண்மையாகவே நீங்கள் எல்லாரும் தான் போடுறீங்களா? மக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. உண்மையாக நீங்கள் எல்லாரும் தான் தர்பூசணி ஓட்டு போடுறீங்களா? தண்ணி பழம் எனக்கு என்னமோ வெளியே வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிடுவார்னு எனக்கு என்னமோ டவுட் இருக்குது ப்ரோ. ஒரு சூப்பர் ஸ்டார் ஆனார்னா நம்ம சப்போர்ட் பண்ணியாச்சும் அவர்கிட்ட போய் அண்ணே நான் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சேர்ந்துருவேன் காய்ஸ். தண்ணி பழம் வாழ்க. ஸோ ரெண்டாவது அன்அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா நம்ம சபரி அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ சபரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 82,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்ல. என்ன ப்ரோ வெறும் 82,000 ஓட்டுகள் தான் எடுத்து வச்சிருக்காப்ல. இவரை கொண்டு எங்க தண்ணி பழத்தை கூட கம்பேர் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாறும். அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அன்அஃபிஷியலை சும்மா இஷ்டத்துக்கு நம்ம போட்டுட்டு இருக்கலாம். பட் அஃபிஷியல் அதுங்கிறது டிஃப்ரெண்ட். அஃபிஷியல் நீங்க வந்து ஹாட் ஸ்டார்ல போய் அங்கே ஓட்டு போட வேண்டியிருக்கும். அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் அஃபிஷியலை சபரி அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. சாரி நடிப்பு அரசன். ஸோ நடிப்பு அரசன் தான் முதல் இடத்துல இருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. எவ்வளோ நடிப்பு இந்த வீட்டுக்குள்ள இருக்கு பாருங்க. நடிப்பு அரசன், நடிப்பு அரக்கன், நடிப்பு கிறுக்கி, இன்னும் நடிப்பு கிறுக்கில சாய்ஸ் நடிப்பு அரக்கி. ஐயோ நடிப்பு அரக்கி அது நடிப்பு அரக்கி. எவ்வளோ நடிப்புகள் இந்த வீட்டுக்குள்ள இருக்குது. இன்னும் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர்களை வாங்க போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அஃபிஷியலில் சபரி அவர்கள் முதல் இடத்துல, 2வது இடத்துல நம்ம தண்ணி பழம். என்ன ப்ரோ அப்போ என் தண்ணி பழம் மாசான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ரோ தண்ணி பழம் தான் கெத்தே. 2வது இடத்துல நிற்காப்பல இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்க நிறைய பேர் கொஞ்சம் ஃபேமஸான ஆட்கள் தான். அவங்கள விடலாம் ஓட்டுகள் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். தண்ணி பழம் அந்த வகையில் வீட்டுக்குள்ள சொல்றது உண்மைதான். எனக்கு தமிழ்நாடு பூரா சப்போர்ட் இருக்கு சார். தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி உண்மையாகவே அப்படித்தான் இருக்குது நண்பர்களே. ஸோ 3வது இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்ம விஜே பார்வதி. அவங்க ஒரு 45,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க ஒரு 3வது இடத்த பிடிச்சிருக்காங்க. அஃபிஷியலும் சரி அன்அஃபிஷியலும் சரி சேமாக தான் இருக்குது. ஸோ 3வது இடத்த பிடிச்சிருக்காங்க. பட் விஜே பார் வந்து அவங்க கண்டென்ட்டை லைட்டாக மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் ப்ரோ. சும்மா இரிட்டேட் பண்ணாமல் அப்பப்போ தேவையான இடத்துல அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்து போட்டு ஆப்போசிட்டில் உள்ளவங்க அடிச்சா சூப்பராக இருக்கும். இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இந்த உப்பு சாதத்தை இன்னும் அந்த வடகம் போடாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருப்பாங்க. அந்த பாயிண்ட் எடுத்து போட்டு காலையில் அடின்னு அடிச்சிருப்பாங்க. அந்த பாயிண்ட் இப்போ அவங்களே மறந்துட்டாங்க. சாரி கேட்க சொல்லி அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அடிச்சா சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். பட் பார்க்கலாம் வரப்போற நாட்களில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்ல 4வதா யார் இருக்கான்னா நம்ம கமாருதீன் இருக்காப்ல. கமாருதீன் ப்ரோ என்ன இவ்வளோ ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்கீங்க? 38,000 ஓட்டுகள். நீங்கள் இந்த வீட்டில் விளையாண்ட கேமுக்கு அறுத்து கிழிச்சதுக்கு உங்களுக்கு நான் ஒரு 1,50,000 ஓட்டுகள் வரும்னு நினச்சேனே. ஏன்னா அவர் தானே ஹீரோ. வெறும் 38,000 ஓட்டுகள் வாங்கி வச்சிருக்காப்ல. இருந்தாலும் 38,000 ஓட்டுகள் எங்கிருந்து வருது?
38,000 ஓட்டுகள் எங்க இருந்து வருது? அவர் இந்த வீட்டுக்குள்ள பேசின ஒரு டாபிக் கூட உருப்படியான டாபிக் கிடையாது, இன்க்ளூடிங் சாட்டர்டே சண்டே எபிசோட் கூட. சாட்டர்டே சண்டே எபிசோடும் சேதனை தான் கேட்டா அவரே தான் சொல்லிட்டு இருக்காரு. லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் அவரே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் சீசன் நான் யாரை சொல்றேன் ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுப்போங்க. ஆனா நேத்து ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தேன்ப்பா. என்ன சொன்னேன்னா, மரியாதை தெரியாத தற்குறி 4வது இடத்துல இருக்கு. அப்போ அது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்டேன். ஐயோ கமாண்ட் பார்க்கணுமே, மக்கள் குமிச்சு வச்சிருக்காங்க கமாண்ட்ஸை, அந்த அளவுக்கு மக்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம மரியாதை தெரியாத தற்குறி பார்த்தீங்கன்னா இப்போ 4வது இடத்துல 38,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காப்புல. எங்க இருந்து ஓட்டுகள் வருதுன்னே தெரியல. அவர் இந்த வீட்டுக்குள்ள பேசுற ஒரு கண்டென்ட் உருப்படியிலான ஓட்டுகள் மட்டும் வருது. ஸோ 5வது இடத்துல யார் இருக்கான்னா ரம்யா அவர்கள் இருக்காங்க. ஒரு 31,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காங்க. 31,000 ஓட்டுகள். பட் தெரியல, ரம்யா அவர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்பதான் நாமினேஷனுக்குள்ளே வந்திருக்காங்க. போன வாரம் வரல, இந்த வாரம் தான் வந்திருக்காங்க. இந்த வாரம் வந்து 31,000 ஓட்டுகள் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஸோ வரப்போகிற வாரங்களில் கண்டிப்பாக தப்பிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஷூராக சொல்லலாம் ப்ரோ, ரம்யா அவர்கள்லாம் குறைஞ்சது 40-50 நாள் 40-50 நாள் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அதனால நம்ம ஷூராக சொல்ல முடியும். அடுத்ததான் நம்ம எஃப்ஜே அவர்களுக்கு ஒரு 27,000 ஓட்டுகள் வந்திருக்குது. 6வது இடத்துல இருக்காப்புல. எஃப்ஜேக்கும் பயங்கரமான ஓட்டுகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இங்கே தான் சரியான ஃபண்ட் இருக்குது. எஃப்ஜே, கெமி, அப்சரா, ஆமா எஃப்ஜே, கெமி, அப்சரா, அரோரா. அரோரா இல்லை, அது பேர் என்ன, அரோகராவா? அரோரா. இந்த 4 பேரும் சேமா தான் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. எப்படி? இந்த 4 பேருமே சேமா தான் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் 27,000 ஓட்டுகள், கெமியை பொறுத்தவரைக்கும் 26,000 ஓட்டுகள், அப்சராவை பொறுத்தவரைக்கும் 25,000 ஓட்டுகள், அரோராவை பொறுத்தவரைக்கும் 25,000 ஓட்டுகள். ஸோ சேமா தான் ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. பெரிய லெவலில் இங்கே ஓட்டுகளில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. எல்லாமே சேம் தான். 1000 ஓட்டுகள் 500 ஓட்டுகள் டிஃப்ரெண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ இந்த 4 பேர்லேருந்து ஏதோ 2 பேர் வெளியே போக போகிறாங்க. என்னோட கெஸ் படி பார்த்தா எஃப்ஜேயை வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஆல்ரெடி நேம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. இந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாமல் நிறைய வார்த்தைகள் விடுறான். ஒன்று அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியெடுக்க வேண்டியிருக்கும். அதோட இந்த சாட்டர்டே சண்டே வெளியெடுத்தா நல்லதுன்னு சொல்லி தூக்கிடுவான்னு எனக்கு தோணுது. பட் நம்ம சேனலே நம்ப முடியாது. சேனல் வந்து வேற மாதிரி வேலையை பார்ப்பாங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு இப்போ தான் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்குறேன். காய்ஸ், எங்கள் அக்கா என்ன கடைசியில் இருக்காங்க, அரோரா. என்ன அக்கா அரோரா கீழே இருக்கியா? 25,000 ஓட்டுகள் தான் போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் 3 நாட்கள் இருக்கு. ஓட்டுகள் வாங்கிடுவீங்களா? உங்களை விட அப்சரா கூட ஓட்டுகள் வாங்கிட்டாங்க. பட் நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரோ. எனக்கு நான் இதுக்கு முன்னாடி இப்போ நான் பேசினதே கிடையாது. தயவு செய்து அரோராக்கு ஓட்டு போடாதீங்க. தயவு செய்து போடாதீங்க. இந்த மாதிரி ஆள் இந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த ஷோவும் நாரிடும், உள்ள இருக்க பசங்களும் அவ்வளோதான் காலி ஆயிடுவாங்க. ஏன்னா எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இப்போ துஷார் காலி. துஷார் அவனே போயிட்டான், தலையை கொண்டு கொடுத்துட்டான் அங்கேயே. ஓகேவா? ஈவினிங் போலலாம் ஒரு கிஸ்ஸின் நடக்குது, காதல கிஸ்ஸின் நடக்குது நண்பர்களே. அந்த அளவுக்கு கன்றாவியா போயிட்டு இருக்குது. தலையை கூட்டு அவங்க காதல ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு காதல போய் இச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பேர் லைவ்ல பார்த்தீங்கன்னு தெரியல. நம்ம கிட்ட இருக்கு, ஃபுட்டேஜ் இருக்கு நண்பர்களே. நம்ம அதை பத்தி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி கன்றாவியா போயிட்டு இருக்குது. அதனால இவங்களாம் வெளியே எடுக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களாம் வெளியே எடுத்துருங்க. இது வேற மாதிரி போயிடும். அப்புறம் வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிக் பாஸ் இழுத்து மூடிடுவாங்க. ஸோ தயவு செய்து அரோரா மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணாமல் ஓட்டுகள் போடாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே எடுக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஓப்பனாகவே பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக, ரொம்ப மட்டமாக இருக்குது. அதுவும் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு லவ்வை கொடுத்துட்டு இருக்காங்களா, அது ரொம்ப மட்டமாக இருக்குது. ஸோ தயவு செய்து யோசித்து முடிவிடுங்க. நான் சொல்கிறது ஓகேனா முடிவிடுங்க. இல்லை ப்ரோ நான் அப்படி தான் அரோராவுக்கு ஓட்டு போடுவேன்னு அது உங்களோட விஷ். நான் என்னோட விருப்பத்தை மட்டும் சொல்கிறேன். அடுத்தது அப்சரா அவர்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒன்று அப்சராவையும் அரோராவையும் தூக்குவாங்க, அப்படி இல்லைன்னா அப்சராவையும் எஃப்ஜேயும் தூக்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்சரா வந்து எப்படி தூக்கிடுவாங்க, அப்சராட்ட கண்டென்ட்டே இல்லை பாவம். அவங்க வந்து பெருசாக சண்டை போடுற ஆள் இல்லை போல. அதனால அவங்கள்ட்ட கண்டென்ட்டே இல்லை, அமைதியாக உட்காந்துருக்காங்க. அதனால அப்சரா அவர்கள் கன்ஃபார்ம். அடுத்ததாக தூக்குறதுல எஃப்ஜே இல்லாட்டினா அரோராவை தூக்குவாங்க. இந்த 2 பேரில் யாரை தூக்குனாலுமே இந்த வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு நல்லது. எஃப்ஜே தூக்குனா ஆதிரை அவர்களுக்கான கேம் விளங்கும். பட் இந்த இடத்துல நம்ம எஃப்ஜே மட்டும் குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆதிரையுமே சேர்ந்து தான் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஏதோ ஒன்று எஃப்ஜே தூக்குனா ஆதிரைக்கான கண்டென்ட் உருப்பட்டுரும் நினைக்கிறேன். அரோராவை தூக்குனா துஷார், இந்த காமருதி அவங்களுக்கான கண்டென்ட் விளங்கிரும் நினைக்கிறேன். அதனால இந்த 2 பேர்ல யாரை வேணா தூக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருந்துச்சு, ஒயில் கார்டை நாங்கள் சீக்கிரமாக விட போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூக்கிடுங்க, எல்லாத்தையும் எடுத்துருங்க. 4 என்ன ஒரு 5 எடுங்க. ஒரு 5 கூட நீங்கள் பறக்கி வெளியே போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். புதுசாக அனுப்புங்க காய்ஸ். ஏன்னா வேண்டாம், இவங்க எங்களுக்கு வேண்டாம். இவங்க பேசுகிற 18+ கண்டென்ட்னா என்னால் மக்கள்கிட்ட விவரமாக சொல்ல முடியாது. இவன் உட்காந்து பெருசாக இருக்கா, சிறுசாக இருக்கா, வெட்டாக இருக்கான்னு கன்றாவியாக பேசிகிட்டு இருப்பா. இதை கொண்டு என்னால் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ தயவு செய்து தூக்க முடிஞ்சால் நாளையும் தூக்கிடுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, யாரை தூக்கலாம்? 2 பேர், யார் 2 பேரை தூக்கலாம்னு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல போட்டுங்க. எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது. நீங்கள் தான் எல்லாரும் தற்போது நீங்கள் ஓட்டு போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் போட்டு போங்க. அடுத்த பார்க்கலாம்.